ஆனால் பிரச்சனை வரக்கூடாது, அமைதியாக செஞ்சுட்டு போயிடுவோம். கொஞ்சம் யோசிச்சு பாரு, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணுங்க, கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. இன்னைக்கு டிக்டாக் லைஃப்ல நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். எப்போ மனசார மனசில் ஒரு விஷயம் நீங்கள் செய்யும் போது நல்லா கேட்டுக்குங்க. இதான் நீங்கள் உங்கள்கிட்ட பண்ணுறீங்க. ஓகே, நான் உங்களுக்கு சொல்லி ஆகணும். கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஆனால் ஏற்றுக்குங்க. எப்போ மனசு சொல்லிடுச்சு இல்லை செய்ய வேணாம், மனசாட்சி சொல்லிடுவேன். எப்பவுமே ஒரு விஷயம் நீங்கள் கேட்கும் போதோ முடிவெடுக்கும் போதோ மனசில் சொல்லுவீங்க, இல்லை வேணாம் சரிப்பட்டு வர சொல்லிடும். ஆனால் சிரிச்சுக்கிட்டே சரி செய்கிறேன் ஏசுன்னு சொல்லுவீங்க. நீங்கள் என்ன தரம் பண்ணுறீங்க, உங்கள் மனசை ஒரு கத்தி எடுத்து குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் அது. அதான் நீங்கள் பண்ணுறீங்க. ஸ்லோலி, இங்கிலீஷில் ஒரு அழகான வார்த்தை இருக்குங்க, ஸ்லோலி யூ ஆர் ப்ளீடிங் இன்சைட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா ஓகே, உங்களுக்கு செய்கிறதுக்கு உங்களுக்கு அந்த விஷயத்தை செய்கிறதுக்கு உங்களால் முடியாது. ஓகேங்களா? ஆனால் அப்பயும் பிரச்சனை வரக்கூடாது, சண்டை வரக்கூடாது, தப்பாக நினச்சிக்கூடாது. நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்கள் மனசை நீங்கள் ஒரு கத்தி எடுத்து குத்துற மாதிரி ஒரு ஃபீலிங் தாங்க அது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். கொஞ்சம் உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் பண்ணி பாருங்கள். எப்போ இது செய்வோம், எப்போ நம்ம இது செய்வோம், கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் ஏன் சொல்லுவீங்க? சரி செய்கிறேன், சரி பண்ணுறேன், சரி காசு கொடுக்குறேன். ஏன் சொல்லுவீங்க? அவங்களுக்கு என்னை பிடிக்கணும். சரிங்களா? அவங்களுக்கு என்னை பிடிக்கணும். எதுக்கு சரி சொல்லுவீங்க? எதுக்கு எஸ் சொல்லுவீங்க? முடியாதுன்னு சொல்லிட்டா, நோன்னு சொல்லிட்டா அவங்க கோச்சிக்குவாங்க. மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு, ஐயோ பரவாயில்ல செஞ்சிருவோம், 10 நிமிஷம் தானே உதவி செஞ்சிருவோம், ஒரு சின்ன ஒரு குற்ற உணர்வு. முடியாதுன்னு சொல்லிட்டா கோச்சிக்குவாங்க. மூணாவது இந்த ஒரு காரணம் ஏன் திரும்ப நம்ம எஸ்ன்னு சொல்லுவோம், சரி செய்கிறேன், சரி உதவி செய்கிறேன். ஆனால் உங்களுக்கு டைம் இருக்காது, நீங்கள் டயர்டாக இருப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்களை செல்ஃபிஷ், நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷானவங்க. நீங்கள் உங்களை பற்றி மட்டும் தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி சொல்லிடுவாங்களோன்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள ஒரு பயம். சரி, இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், யார் இந்த லைஃப் பார்க்குறீங்களோ